அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்துக்குரிய ஈமானிய உறவுகள் அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த மனித வர்க்கத்தை படைத்திருக்கிறான்? அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கும் இந்த மனித வர்க்கங்களுக்கும் இடையிலான தொடர்புதான் என்ன என்பது பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை வசனங்களினூடாக எங்களுக்கு புரிய வைக்கின்ற பொழுது, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தேன் என்பதாக மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். கண்ணியமான அல்லாஹு நல்லடியார்களே, இப்படி அல்லாஹுடைய அனைத்து படைப்புகளும் ஏதோ சில நுண்ணிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நோக்கங்களை நாங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுவது என்பது இஸ்லாமியர்களாகிய எங்கள் மீது, முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய எங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கங்களை சரியாக உணர்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை வட்டத்தை இஸ்லாமிய வழிமுறை அடிப்படையில் அல் குர்ஆன் சுன்னா நிலையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? திருமறை குர்ஆனின் ஊடாகவும் நபிகளாருடைய வழிகாட்டுதலின் ஊடாகவும் நிறைய அச்சுறுத்தல்களும் எச்சரிக்கைகளும் இந்த மனித சமுதாயத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. எப்போது இஸ்லாமிய வரம்புகளை மீறி தன்னுடைய இந்த குறுகிய வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற பொழுது மறுமையில் இழிவு நிலையை அடையக்கூடும் என்று அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கிறதன் காரணத்தினால் அதை நான் அறிஞ்சதன் அடிப்படையிலும் உங்கள் மத்தியில் இதை சமர்ப்பித்து தங்களுடைய வாழ்வை இஸ்லாமிய வழிமுறையின் அடிப்படையில், குறிப்பாக அல் குர்ஆன் சுன்னா நிழலில் வஹீதான் மார்க்கம் என்ற அடிப்படையில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்கின்ற பொழுது நாளை மறுமையில் ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா ஃபஇன்னல் ஜன்னத்தல்லதி ஹியல் மஅவா, நாளை மறுமையில் தங்குமிடம் சுவர்க்கம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறானே, அதற்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆகக்கூடும் என்பதன் காரணத்தினால் இப்பதிவு எங்கள் மத்தியில் சமர்ப்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, இன்று இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் உலக மயமாக்கலின் காரணமாக நாளுக்கு நாள் இவ்வுலகம் டிஜிட்டல் வேர்ல்டை மையப்படுத்தி கொண்டு வளர்ந்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி வளர்ந்து கொண்டு போகிற நேரத்தில் எம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரங்கள் அல் குர்ஆன் சுன்னா நிழலில் வாழக்கூடிய மக்களும் கூட அவைகளை விட்டு தூரமாகி அந்நிய கலாச்சாரங்கள் உட்புகுத்தப்பட்டு எங்களுடைய இஸ்லாமிய வாழ்வு சீரழிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். வரம்பு மீறி அதற்கு அப்பால் செல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி நாங்கள் போகாமல் எங்களுடைய வாழ்க்கையை சீரிய கோட்பாட்டின் அடிப்படையில் நேரிய வழியில் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மனிதன் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, மனிதன் படைக்கப்பட்டது நோக்கம் என்ன? படைத்தவன் ரஹ்மானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக அவனை வணங்கி வழிபட வேண்டும். இஸ்லாம் எதை மார்க்கம் என்று இஸ்லாம் கருதுகிறதோ அவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஏன் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக செல்கிறேன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு செல்கின்ற பொழுது குறுகிய வார்த்தை சொன்னார்கள். மா பைன சித்தீன வசுபைன், இவ்வுலகத்தில் மனிதன் வாழுகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டிட்டு செல்கின்ற பொழுது 60-70 காலப்பகுதிகளுக்குள் தான் மனிதனுடைய வாழ்வு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் தற்காலத்தை பார்க்கின்ற பொழுது இளம் வாலிபர்களுடைய மரணம், இளம் யுவதிகளினுடைய மரணம், வளர்ந்து வரக்கூடியவர்களுடைய மரணம் மிகவும் அதிகரித்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பிரபல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மரணம் என்பது ஒன்று நிச்சயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அப்படி மரணத்தை நாங்கள் நேருகிற பொழுது எங்களுடைய மரணத்தின் பின்னுள்ள அந்த ஆலமுல் பர்சகுடைய வாழ்வு இருக்கிறது, அந்த ஆகிரத்தினுடைய வாழ்வை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களிடத்தில் அல் குர்ஆன் சுன்னா நிலையிலுள்ள வாழ்வை உலகத்தில் இருக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய காலம் மிகவும் குறுகிய காலமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டிட்டு சின்ன காலத்தை விட மிக குறுகிய காலம்தான் மனிதனை உலகத்தில் வாழ்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அப்படி மனிதன் வாழுகிற நேரத்தில் அவனுடைய வாழ்வு இஸ்லாமிய அடிப்படை இல்லை என்றால், அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை உணராமல் அல்லது உணர்ந்தும் அதை புறக்கணித்து தன்னுடைய மனவீழ்ச்சியின் அடிப்படையில் பின்பற்றி அவன் நடப்பானாக இருந்தால், அந்த மனவீழ்ச்சியை செல்வதெல்லாம் அவன் கேட்டு நடப்பானாக இருந்தால் அவனுடைய இவ்வுலக வாழ்வின் விளைவு மறுமையில் மிக மோசமாக இருக்கும், மிகவும் கடினமாக இருக்கும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை செல்லுகிறேன் தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய அச்சுறுத்தல் தான் இதற்கான காரணமாகும்.
ஏன் தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது அம்மாமன் தகா, யார் ஒரு மனிதன் இவ்வுலக வாழ்வில் வரம்பு மீறி இஸ்லாமிய விதி விலக்கு இன்னதுதான் என்று சொல்லியிருந்த போதிலும் அல்லாஹினூடாகவும் அல்லாஹுடைய தூதனூடாகவும் தெளிவாக வழிகாட்டுதல்கள் எடுத்துச் சொல்லப்பட்ட போதிலும் எவனொருவன் வரம்பு மீறி இவ்வுலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ, இவ்வுலக வாழ்வுதான் மேலானது என்று உலக மோகத்தில் மூழ்கி தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறானோ, தன்னுடைய மனவீழ்ச்சியை செல்வதெல்லாம் கேட்டுக் கொள்கிறானோ, அதன்படி தன்னுடைய இந்த வாழ்வில் அம்சங்களை அமைத்துக் கொள்கிறானோ, அப்படிப்பட்ட மனிதன் அவன் தன்னாலை மறுமையில் தங்குமிடம் நரகம்தான் என்று அல் குர்ஆனிய எச்சரிக்கை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் வாழுகிற பொழுது இஸ்லாம் தடுத்தவைகள், ஹராம் என்று சொன்னவைகள், மக்ரூஹ் என்று விதித்தவைகள் எல்லாம் இவ்வுலகத்தில் நாங்கள் முஸ்லிமாக வாழக்கூடிய நாங்கள் எங்களுடைய உள்ளும் அவைகள் ஏற்றுக்கொள்வதற்கு கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் மூமினாக முஸ்லிமாக வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்று வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவைகள் எல்லாம் மனவீழ்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் அவைகளை அவர்கள் அடக்கி கொண்டு இறை சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அலீமா, நாளை மறுமையில் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, என்னுடைய வாழ்வை இவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு வாழ்ந்தால் நாங்கள் மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும், எவ்வாறு வாழ்ந்தால் நாங்கள் மறுமையில் அந்த நரகத்தை அடையக்கூடும் என்பது பற்றி இஸ்லாம் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றது. இன்னும் எம்முடைய வாழ்வின் அம்சங்களை, மனிதன் வாழக்கூடிய இந்த குறுகிய இந்த வாழ்க்கை திட்டத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வாறு அமைத்துக் கொள்கின்ற பொழுது அவனுக்கு எவ்வாறான பிரச்சனைகளை ஏற்கக்கூடும், அந்த பிரச்சனைகளை அவன் எவ்வாறு அதை ஃபேஸ் பண்ண வேண்டும் என்பது பற்றி கூட இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்து இருக்கிறது. அவ்வாறு அவன் செய்கின்ற பொழுது மறுமையின் விளைவு எவ்வாறு இருக்கும் என்பதையும் இஸ்லாம் சுபசோபன செய்தியாக சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். எப்படி இஸ்லாம் கூறுகிற சுபசோபன செய்தி என்ன தெரியுமா? பிற தடைகளுக்கு அப்பால் கூறுகிறது. எப்படி? அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, ஒரு மனிதன், ஒரு மனிதன் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நாளை மறுமையில் நிற்க வேண்டுமே என்று அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்கிறானோ, தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நாளை மறுமையில் நான் நிற்க வேண்டுமே என்று அச்சப்பட்டு உண்மையான உள்ளச்சத்தோடு யாரொரு மனிதன் இருக்கிறானோ, அவ்வாறு இருந்து தன்னுடைய மனவீழ்ச்சிகளில் சொல்வதெல்லாம் கேட்காமல் அவைகளை விட்டும் விலகி கொண்டு தன்னுடைய மனவீழ்ச்சிகளில் செல்வதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தாமல் அதற்கேற்றால் போல் தன்னை இசைவாக்கம் அடையாமல் தன்னுடைய மனவீழ்ச்சியை செல்வதற்கெல்லாம் கட்டுப்படாமல் அவைகளெல்லாம் விலக்கி கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் தான் நேரான மார்க்கம், அவை சொல்வதைத்தான் நான் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்ற உன்னத எண்ணத்தோடு வாழுகிறானே, அப்படிப்பட்ட மனிதனுக்கு சுபசோபன செய்தியாக அல் குர்ஆன் கூறுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய உள்ளத்தோடு போராட்டம் செய்த மனிதன் இருக்கிறானே, பாவத்தில் ஈடுபடாமல் இஸ்லாம் ஹராமாக்கப்பட்டவைகள் அவனுக்கு அந்த நேரத்தில் கசப்பாக இருந்தும் கூட அவன் அதைகளை செய்யாமல் தன்னுடைய மனவீழ்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த பாவ செயல்களிலிருந்து விலகிறானே, அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்வினூடாக மறுமையின் அதனுடைய விலை எவ்வாறு தெரியுமா இருக்கும்? அப்படிப்பட்ட மனிதன் நாளை மறுமையில் அவன் தங்குமிடம் சொர்க்கம் என்று சொல்வதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சுபசோபன செய்தியை யாருக்கு தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இவ்வுலக வாழ்வை, குறுகிய இந்த உலக வாழ்வை, தன்னுடைய உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அது இஸ்லாத்துக்கு முரணாக இருக்குமா இருந்தால் அவைகளை தான் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து அவைகளை விட்டு விலகி வாழ்கிறானே, அப்படிப்பட்ட மனிதனுக்குரிய சுபசோபன செய்தியாக இஸ்லாம் கூறுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அல் ஜன்னா, நாளை மறுமையில் மூமின்கள் எல்லாம் செல்லக்கூடிய அந்த வழி, அந்த ஜன்னா, அப்படிப்பட்ட ஜன்னாவை சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கிறான் என்பதை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்வு மிகவும் குறுகியது. அதில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி திருமறை குர்ஆனிய வசனங்கள் எங்களுக்கு அழகாக செல்வதை பார்க்கின்றோம். அச்சுறுத்தலாகவும் சுபசோபன செய்தியாகவும் மனிதனுக்கு புரிய வேண்டிய வண்ணம் மிக தெளிவாக எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்வை நாங்கள் சீரிய வழியில் நின்று அதனுடைய வழியில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை அமைக்கின்ற பொழுது, அல் குர்ஆன் சுன்னாவின் நிலையில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு மறுமையில் பிரகாசமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா?
இவ்வுலகத்தில் மார்க்கம் என்ற பெயரிலும் பல பித்அத்துகள், ஷிர்க்குகள், குஃபுர்களை உண்டாக்கி கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அல் குர்ஆன் சுன்னா நிலையில் வாழ்ந்து இவ்வுலகத்தில் இஸ்லாத்துக்காக வேண்டி பல தியாகங்களை உள்ளத்தோடு தியாகம் செய்தவர்களே இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற சுபசோபன செய்தி என்ன தெரியுமா? இன்னல் ஜன்னத்தல்லதி ஹியல் மஅவா, நாளை மறுமையில் இப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய இந்த குறுகிய இந்த வாழ்க்கையை இறைவனுக்காக அல் குர்ஆன் சுன்னா நிலையில் நாங்கள் அமைத்துக் கொள்கின்ற பொழுதோ நாளை மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டங்களில் வரக்கூடும் என்பதை கருதி, கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது இஸ்லாம் தடுத்தவைகளை விட்டும் தூரமாகி இஸ்லாம் எவைகளை சொன்னதோ, மார்க்கம் என்று சொன்னதோ அவைகளை நாங்கள் ஏற்று நடப்பதற்கும் அதில் மும்முரமாக நாங்கள் செயல்படுவதற்கும் படைத்தவன் ரஹ்மான் எங்களை ஆக்கிரவு செய்ய வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய மனோச்சைகளை கட்டுப்படுத்தி எங்களுடைய உள்ளத்தோடு நாங்கள் உளப்போராட்டம் செய்து பாவச் செயல்களை விட்டும் விலகி வாழ்வதற்கும் படைத்தவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.